We
கூட்டங்களும் இனிமேல் வழக்கம் போலவும் பழைய நிலைக்கும் கொண்டு வரப்பட முடியாத கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. ரிபாலா பக்கத்ராபானியா ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, உங்களுடைய சபை முன்போல் திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்போல சபை தேவனுக்கு முன்பாக திடப்பட முடியாது. ஒரு விசை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. தேவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், சென்ட்ரலையோ லோக்கல்லையோ எங்கெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்க வேண்டும். இந்த வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளையின் தொடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயதாசை குணமாக்க முடியாது ஜெபிக்கிறார். சகோதரனுடைய அந்த மூச்சு திணறலை நிறுத்த முடியாது ஜெபிக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, மகனை குணமாக்கும் ஆண்டவரே. இன்னும் வியாதி பலவீனமா இருக்கிற எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆமென். கொரோனா மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வியாதியஸ்தர்கள் இருக்கிறார். முடியாத, ரொம்ப முடியாத தன்மையில சிஸ்டர் ஸ்வர்ணாலாம் ரொம்ப கண்டிஷன் மோசமான நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒரு விஷய கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய விசுவாசிகள் எங்கெல்லாம் எந்த வியாதியில இருந்தாலும் நசரேனா இயேசுவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது அங்கே உயிர்ப்பிக்கும் ஜீவனாய் இறங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கூக்குரல்கள் தேவனுடைய செவிகளில் ஏறிற்று. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தேவன் தன்னுடைய கரங்களிலே ஏந்திக் கொள்ளும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. நம்முடைய பலவீனங்களில் பலன் கொள்ள தேவன் நமக்கு அருள் செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர், நமக்கு உண்மையுள்ளவராய் எல்லா வாக்குத்தத்தங்களையும் தெய்வம் நிறைவேற்றினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்து ஆவிக்குரியதாய் மகிமையாய் தெய்வீகமாய் மாற்றி தரும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, amen, hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Andore, Amen. தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்துமாக்களை சீக்கிரமாய் கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஜனங்களையும் புதிய ஜனங்களையும் சீக்கிரமாய் உடைய சன்னிதானத்தில் கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபிக்கிறோம், கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபிக்கிறோம், கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய பாடல்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க வேண்டும். ஆவியோடும் கருத்தோடும் தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். பாடும் போது உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரத்து மகளை கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கருத்தோடு பாடி தேவனை பாடி மகிமைப்படுத்த உதவி பாடும் போது உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரத்து மகளனுமே கம்பீரத்து மகளனுமே கம்பீரத்து மகளனுமே ஹிமாங்கராணி சஹானி ஆரபானி தினமங்கரவிலா Ekebila bana badi dibi karabana katira bana katira tira bana katira karabana anora யோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா hey hallelujah hallelujah angukar hallelujah. ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாய் ஆதி நாட்களைப் போல அப்போஸ்தல காலங்களைப் போல அன்றைக்கு நிரப்பினது போல நம்முடைய மத்தியிலே இறங்கி சபையை நிரப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் நிறைவான ஜீவனை இந்த காலையோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மகிமையோடும் அதிகாரத்தையும் மகிமினா சஹரபிலமம் திரி திடாய் நமாவுனதானாம் கர் ஆவியானவர் இறங்க மாட்டவரே. ஆரம்ப காலங்களைப் போல ஆதி அப்போஸ்தல காலங்களைப் போல வல்லமையோடு மகிமையோடு இறங்க.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லா உள்ளங்களும் தேவன் பின்னால் நிரப்பப்பட வேண்டும். எல்லா உள்ளங்களும் ஆவியிலே நல்லாய் மாற வேண்டும். பரிசுத்தாவின் வரங்கள் இறங்கி ஆட்கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிரப்பணுமே. சரீரங்களை உயிர்ப்பிக்கணுமே. ஆவியில ஆராதிக்க உதவி செய்யணுமே. ஆவியில நல்லாய் மாற்றணுமேயா. ஆமே கபேலா சேஹிமினா கரபிலா தினா ஹபிதினை விகரபாலா தி கராதி ஆனா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஹலபாஷிமினா ஹலிசபா ஹரிதினி மிகரபாலா நிகபலவானியா. ஆமென். இந்த காலவேளையில பரத்திலிருந்து தேவன் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணும்படியாக, சீயோனிலிருந்து வேதத்தை அனுப்பும்படியாக, நாம் நடக்க வேண்டிய வழிகளை தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். தேவரீர் பேசும். ஆண்டவரே, ஆண்டவரே, பேசும் ஆலோசனை வெளிப்படுத்துகிறது. அவர் நடக்க வேண்டிய வழிகளை காட்டி கொடுக்கணுமே. உன்னதமான வெளிப்பாடுகளோடு வாக்குகளோடு பொதுக்கான வரத்தோடு அறிவான வசனங்கள், ஞானத்தோடு வசனங்கள், கல்விமானினா ஒடுக்கிற வார்த்தைகள் ஜீவன் வல்லவில்லதா இருவருக்குள்ள பட்டயமா ஜனங்களுக்கு குத்தப்படுத்துக்குதா, உணர்வு இருக்குதா, ஆறு இருக்குதா, எழுப்புற இருக்குதா. சீயோனிலிருந்து வேத வெளிப்படுத்த மேலிருந்து வசனம் வெளிப்படணுமே. மலையை போல பனியை போல உபதேச வசனம் எங்கள் மத்தியில் பொழியணுமே. கண்மலை உடைய சம்மட்டி ஆவினாலும் வெள்ளத்தினாலும் மக்களினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாது. ஜிக்கா வாரா வாரா காரா வாரா விமானா பாலா பாலா கர மெனக சஹரா பாலா கதுரா. ஆண்டவரே, 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 ஆண்டவரே. லேமானா மானா கஷரா பாலா கதுரா பாலா கதுரானியா. ஹல்லேலூயா. திடமன கதிதை கதிவி கதிதை நீர் பேசும்டா. ஆண்டவரே, உடைய ஆலோசனை வெளிப்படுத்துமையா. எனக்கு வேண்டிய வழியில காட்டி கொடுக்கணும். வாழவழி பாடுகளோடு வாக்குகளோடு போதிக்கான வருத்தோடு அறிவான தோசனையோடு கிருவெள்ள வாதிகள் ஜீவன வல்லவல்லதா இருங்கருக்குள்ள பட்டைய வாஜலுக்கிறது குத்தப்படுத்துகிறா. சீயோனிலிருந்து வேத வெளிப்படணுமே. வசனம் வெளிப்படணுமே. மலையை போல பனியை போல உபதேச வசனம் எங்கள் மத்தியில் பொழியணுமே. கண்மலையுடைய சம்மட்டி ஆவினாலும் வெள்ளத்தினால் ஆக்கணினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கத்தர் அனுப்ப முடியாது. ஜெபிக்கிறோம். பேசும் பேசும் கிருபையினால முடிசூட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடந்து வர ஜனங்களுடைய வியாதிகள் பலவீனங்களை கத்தர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால சௌக்கியத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தெய்வம் குணத்தையும் கத்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். உன்னை நாமத்தை நம்பி வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவர் வெளிப்பட முடியாது. ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, லமானவாரி பானமங்கர மனகதுரி விகதுரி கதுரி கரமரமரமனிகது. ஆமென். திடமன மகர மகர விகர மன மகதிரி விகதி விகதிரி விகதி விகதர சிடமனகரி விகதமன மகதிரி கதுர மனகதிரி கதி விகதர. ஆமென். பிசாசின் பிடிகளோடு வேதனைகளோடு உபத்திரவங்களோடு வருத்தங்களோடு வருகிற ஜனங்களை கத்திருந்த காலவெளியில் அந்த வல்லமையை அழித்து அந்த ஜனத்தை விடுதலையாக்கி அனுப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்துல சாசின் பிடிகளோடு வேதனைகளோடு உபத்திரங்களோடு அந்தகார கட்டுகளோடு வருகிற ஜனங்களை தெய்வம் விடுவிக்க முடியாது. ஜெபிக்கிற தெய்வம் விடுவிக்க முடியாது. ஜெபிக்கிற ஐலா பாலா பாலா காரா பாலா ரீகா பாலா 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 பாலா. ஆமென். 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 பிசாசின் தலையை நசுக்கும் ஆண்டவரே. சாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட தேவகுமாரன். ரீகா பாலா காரா பாலா காஷ. ஆமென். ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்களை துடைத்து இளைப்பாறுதல், சமாதான, நிம்மதியை கட்டளையிட்டு அனுப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஜனங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்களை மாற்றும் ஐயா. இளைப்பாறுதலை, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தெய்வம் கட்டளையிடு. ஆமென். 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 இந்த காலை வேளையில எங்கெல்லாம் ஆராதனைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தெய்வம் எழுந்தருளி ஜனத்துக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஜனத்தை வசனத்தினால போஷித்து திருப்தியாக்கி அனுப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இமாமானியா சஹலிபாலா பாரக் திடபலக திடபகரபக திரானியா. ஆண்டவரே, 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 ஆண்டவரே. இமனமாய் நமனா செமினா ஹரியாரிவாரி. Jesus, 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 Jesus. Oh God. Amen. 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 Amen.
கர்த்தருடைய ஜெயமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ மகிமையோடு அவர் எழுந்தருளி இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தை வல்லமை சகல ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்த போகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான உயிர்த்திருந்த கால விளக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ஆராதிக்கத்தக்கதாக தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சன்னிதானத்திலே, உம்முடைய மகிமையின் சன்னிதானத்திலே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கும், பிரயாணங்களை வாக்கி செய்யும், தூரத்திலிருந்து உம்முடைய ஜனங்களை கொண்டு வாரும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஜீவன், உம்முடைய விடுதலை, உம்முடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய மகிமை கர்த்தாவே இந்த ஆராதனையிலே முற்றிலுமாய் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் இந்த கூட்டத்தில் நீர் செய்ய முடியாது. ஜெபிக்கிறேன். முற்றிலும் ஆட்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. சிலுவையின் நிழலில் தங்கினார், என்றும் இலை பாருவே. சிலுவையின் நிழலில் தங்கினார், என்றும் இலை பாருவே. கங்கிடுவே தாவரிப்பே, கல்வாரி நேசரின் பாதத்திலே தங்கிடுவே. கல்வாரி நேசரின் பாதத்திலே சிலுவையில் இயேசுவை நான் காணும் நேரமெல்லாம் சிந்தித்தேன், ஜீவியத்தை சீர் செய்குவேன். சிலுவையில் இயேசுவை நான் காணும் நேரமெல்லாம் சிந்தித்தேன், ஜீவியத்தை சீர் செய்குவேன். அங்கமெல்லாம் அடிபட்டு தொங்குகிறார் இயேசுவே, அங்கமெல்லாம் அடிபட்டு தொங்குகிறார் இயேசுவே. தூயனாய் என்னையும் மாற்றிடவே, தூயனாய் என்னையும் மாற்றிடவே. சிலுவையின் நிழலில் தங்கினான், என்றும் இலை பாருவே. சிலுவையின் நிழலில் தங்கினார், என்றும் இலை பாருவே. தங்கிடுவே தாவரிப்பே, கல்வாரி நேசரின் பாதத்திலே தங்கிடுவே. தாவரிப்பே, கல்வாரி நேசரின் பாதத்திலே. அகோர பாடுகளால் அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. அகோர பாடுகளால் அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. என்னில்லா அன்பினை என்னுள்ளம் நினைக்கையிலே, என்னில்லா அன்பினை என்னுள்ளம் நினைக்கையிலே ஒப்புவித்தேன் என்னை சுத்தனாக்கும், ஒப்புவித்தேன் என்னை சுத்தனாக்கும். சிலுவையின் நிழலில் தங்கினான், என்றும் இலை பாருவே. சிலுவையின் நிழலில் தங்கினான், என்றும் இலை பாருவே. கங்கிடுவே தாவரிப்பே, கல்வாரி
தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே கொல்கோதா நாயகரின் கொடூர மரணமதை தியானித்து நோட்டமதை ஓடிடுவே கொல்கோதா நாயகரின் கொடூர மரணமதை தியானித்து நோட்டமதை ஓடிடுவே மூன்றாணி மீதினில் கல்வரி மத்தியிலே மூன்றாணி மீதினில் கல்வரி மத்தியிலே உள்முடி சூடினார் எனக்காகவே உள்முடி சூடினார் எனக்காகவே சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் நிலை பாருவேன் சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் நிலை பாருவேன் தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே தாங்கொண்ட வேதனை சுற்றி வரைந்த நேரம் தாசுனமென்றனுக்காய் ஏற்றுவரே தாங்கொண்ட வேதனை சுற்றி வரைந்த நேரம் தாசனமென்றனுக்காய் ஏற்றுவரே சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை எப்படி போற்றுவேன் என் இயேசுவை எப்படி போற்றுவேன் என் இயேசுவை சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் நிலை பாருவேன் சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் நிலை பாருவேன் தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீ கரைதிரையற்றுனாய் மாத்திரே கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீ கரைதிரையற்றுனாய் மாத்திரே இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் நிலை பாருவேன் சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் நிலை பாருவேன் தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே தாங்கண்ண வேதனை சுற்றி வதைத்த நேரம் தாசனமென்றனுக்காய் ஏற்றவரே தாங்கண்ண வேதனை சுற்றி வதைத்த நேரம் தாசனமென்றனுக்காய் ஏற்றவரே சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை எப்படி போற்றுவேன் என் இயேசுவை எப்படி போற்றுவேன் என் இயேசுவை
கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீ கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே, கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இளைப்பாறுமே, சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இளைப்பாறுமே. தங்கிடுவேன் காவலிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே, தங்கிடுவேன் காவலிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே, கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இளைப்பாறுவேன், சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இளைப்பாறுவேன். தங்கிடுவேன் காவலிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே, தங்கிடுவேன் காவலிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே, கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. கல்வாரி அன்பினால் கரைதிரையற்றோனாய் மாற்றினீரே. இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே, கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்கிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே, கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே, அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே, அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. புத்தரிருஷலிம் அற்புத பட்டணம் எത്ര മനോഹരമേ,
ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே, அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. லோகத்தின் ஸ்தாபனம் முன்னமே எண்ணி கிறிஸ்துவின் கண்டிருந்தோம். லோகத்தின் ஸ்தாபனம் முன்னமே எண்ணி கிறிஸ்துவின் கண்டிருந்தோம். சௌபாகிய ஜீவிதம் பங்காளியாகவும் என்னை திறந்தெடுத்தோம். சௌபாகிய ஜீவிதம் பங்காளியாகவும் என்னை திறந்தெடுத்தோம். ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே, அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே, அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவேஷம் செய்தவன் பூர்ணனாய் தீர்ந்தவன் ஆகுന്ന ராஜ்யமது. தேவேஷம் செய்தவன் பூர்ணனாய் தீர்ந்தவன் ஆகுന്ന ராஜ்யமது. യാതൊരു ശബ്ദനും നീച്ചതയുള്ളവരാരും പ്രവേശിക്കില്ല. യാതൊരു ശബ്ദനും നീച്ചതയുള്ളവരാരും പ്രവേശിക്കില്ല. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. ഈ ലോകത്തിൻ പണി ആകവേ വെന്ത് വാനവം മാറിപ്പോകും. ഈ ലോകത്തിൻ പണി ആകവേ വെന്ത് വാനവം മാറിപ്പോകും. സ്വർലോകരാജ്യം എന്നേക്കുമുള്ളത് വാഞ്ചയും നിത്യമല്ലോ. സ്വർലോകരാജ്യം എന്നേക്കുമുള്ളത് വാഞ്ചയും നിത്യമല്ലോ. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. നിത്യനും ദൈവത്തിൻ സന്നിധാനത്തിൽ കണ്ടേ വിശുദ്ധരുമാ. നിത്യനും ദൈവത്തിൻ സന്നിധാനത്തിൽ കണ്ടേ വിശുദ്ധരുമാ. ആനന്ദപൂർണ്ണനും അന്തോന്യം പാടുവിൻ വീണ്ടെടുപ്പിൻ ഗാനങ്ങൾ. ആനന്ദപൂർണ്ണനായ അന്തോന്യം പാടുവിൻ വീണ്ടെടുപ്പിൻ ഗാനങ്ങൾ. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ.
சிருஷ்டித்த சர்வ வல்லவர் சகலமும் தம் வசனம் தாங்குவதாலே எல்லாமே தம் நிலையில் நிற்கிறது. சகலமும் தம் வசனம் தாங்குவதாலே எல்லாமே தம் நிலையில் நிற்கிறது. வானாதி வானங்களே கம்பீரமாய் பாடுங்கள், பூமியின் குடிகளே களி கொண்டு பாடிடுவோம். தேவன் தம் ஜனத்தின் கண்ணீரை துடைத்தார், தேவ ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தேவன் தம் ஜனத்தின் கண்ணீரை துடைத்தார், தேவ ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். இவரே நம் தேவன், இவரே நம் கர்த்தர், வானத்தின் அதிசயங்கள் செய்பவர். இவரே நம் தேவன், இவரே நம் கர்த்தர், வானத்தின் அதிசயங்கள் செய்பவர். அனைவரை வென்றவராதே என்று நாம் ஆறுதல் அடைந்தோராய் முன் செல்கிறோம். அனைவரை வென்றவராதே
வாழ்க்கை ஒரு யுத்த களம். And life, it is a battlefield. நீ ஒரு யுத்த வீரன். And you are a battle warrior. நீ தேவனுடைய போர் வீரன். And you are the warrior of God. உன்னுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். And the Lord make practice your fingers to fight and for war. உங்களை வில்லும் வளையும்படி அவர் உன்னை ட்ரெயின் பண்ணுகிறார். And also the Lord practice you or trieth you to make the bow down of your brass of lines. பிசாசின் தலையை நசுக்க உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். The Lord gives power and authority to bruise the head of the Satan. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகன். I am a good soldier of Jesus Christ. எந்த வல்லமையும் கண்டு நான் பயப்பட்டதே இல்லை, பயப்பட போவதும் இல்லை. I am not going to fear for any powers. I will not fear for any powers. அந்த அறிக்கை உள்ளவங்க முழங்கால் போடுங்க பார்க்கலாம். Those who are having this confession, let us all bend our knees. உன்னுடைய முழங்கால் தான் ஃபர்ஸ்ட் நீ ஜெயிக்க போகிறதுக்கு அடையாளம். Your kneeling down is a first sign and for you're going to conquer. பிசாசு வந்து ஃபர்ஸ்ட் முழங்கால தான் உடைக்கிறதுக்கு பாப்பான். And first devil tries to break your knees. முழங்கால க்ளோஸ் பண்ணிட்டானா அவனை தட்டிரலாம்னு அவனுடைய எண்ணம். And his intention is that if he closes your kneeling down and he can. ஆனா தேவனோ என்ன செய்கிறார்? But what the Lord performs? தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார். And the Lord stumble not the knees that is weakened. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். And today the Lord has brought you to give you victory. ஆனா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? You know what is the problem? நாம நினைக்கிறோம் நம்ம யுத்த களத்துல நிக்கிறோம், பயங்கரமா கஷ்டப்படுறோம், நம்ம என்னென்னமோ பாடுபடுறோம், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். And we are thinking that I am in a battlefield, I am going under many problems. ஒரு தேசமே கோலியாத்தை பார்த்து பயந்தது. The whole nation frightened for Goliath. ஆனா ஆண்டவர் சிம்பிளா ஒரு தாவீதை கொண்டு வந்து ஒரு கல்லை சுத்தி வச்சிட்டு அடிச்சாரு. இவ அடிச்ச கல்லுல விழல, தேவன் அடிச்ச அடியில அவன் விழுந்தான். But simply the Lord brought David and he took a stone and met Goliath, and not by his power but by the power of God. நடந்தது என்ன? You know what happened? கர்த்தர் யுத்தத்தை என்னுடையது என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். And the Lord took rights that and battle is mine. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் எங்களுடையது, என்னுடையது கர்த்தர் சொல்றார். The Lord says, and the battle is not yours but it's mine. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? And how many of you believe this? என் வாழ்வின் யுத்தம் எல்லாம் தேவனுடையது, அவர் பொறுப்பெடுப்பார். And all my battles of my life belongs to me and not my God. ஆமென். இப்போ ஒரு அபிஷேகம் கர்த்தர் உனக்கு தர போகிறார். Now the Lord is going to give you anointing. சரியான ஒரு அபிஷேகம் உனக்கு வரும். A right anointing may come upon you. அந்த அக்கினியில நீ நிரப்பப்படு. And you must be filled with that fire. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை உனக்கு தருவார். And the Lord shall give you power. சரியான ஒரு ஜீவன் உன் மேல் வந்து விழட்டும். And the right life shall come upon you. யாரும் கண்ணை திறக்காதீங்க. And don't pray away at time. இந்த ஆராதனைக்கு வந்ததுக்கு உனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has brought you anointing to come to this worship. அது உன் வாழ்க்கைக்குரிய அபிஷேகம். That anointing belongs to life. உன் பாதைக்குரிய அபிஷேகம். The anointing belongs to your path. நீ ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம். The anointing to overcome.
எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். And you should not sing for a song or just to sing at one at a time. You have to make it own and have to sing a song. There is a God who says, "Be still, I will look after." நீ இளைப்பாறு, And be at rest, நான் இளைப்பாறாமல் உனக்காய் கிரியை செய்வேன். and I will work for you. என் மகனே நீ தூங்கு, நான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதுமில்லை தூங்குகிறதுமில்லை. And my son, you sleep, and he that keepeth Israel shall neither sleep nor slumber. ஒரு தாயின் மடியிலே பிள்ளை தன்னை புதைத்துக் கொள்வது போல நீ என்னுடைய சமூகத்தில் உன்னை மறைத்துக் கொள், அமர்ந்திரு, யுத்தம் ஜெயமாய் நான் உனக்காய் செய்வேன். And how mother embraces child on the lap, and you hide yourself on me, and I will undertake all your battles. சேனையின் பந்தரு பராக்கிரமம் சாலியவர் சுமாயிருவனக்காய் யுத்தம் செய்து நின்றாரே. சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயிருவனக்காய் யுத்தம் செய்து நின்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயிருவனக்காய் யுத்தம் செய்து நின்றாரே. சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயிருவனக்காய் யுத்தம் செய்து நின்றாரே. கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயிருவனக்காய் யுத்தம் செய்து நின்றாரே. சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயிருவனக்காய் யுத்தம் செய்து நின்றாரே. ஆமென். இது மன்னாவை பொறுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். And this is the time to pick out your manna. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையிலே புறப்பட்டு தங்களுடைய குடும்பத்தில் எத்தனை இலக்கம் இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் அவர்கள் மன்னாவை பொறுக்கிக் கொள்வார். The people of Israelites early in the morning they arise and they will take out manna and for every members of the family. ஆனால் ஆயத்த நாளில் மட்டும் 2 நாளைக்கு சேர்த்து அவர்கள் பொறுக்கிக் கொள்வார். But for the day of preparation for Sabbath day and they will take double fold of manna on the day before. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. முழங்கால் தான் நம்முடைய ஆர்சியை வின் பண்ணணும் பெண்டிகாஸ்ட். And let us all close our eyes and bend our knees, and bending knees is to overcome the battles. புஸ்குன்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க லாக்டவுன்ல என்ன பண்ணீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. I don't know if you are sitting often what you did during lockdown period. இப்பொழுது உனக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் புருஷனுக்கு உன் மனைவிக்கு உங்க அம்மா உங்க அப்பா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குரிய கிருபையை இப்ப நீங்க ஒரு ஆள் பெற்று நீங்க பொறுக்கி எடுக்க போறீங்க இல்ல வாங்கி கொண்ட போறீங்க. Now you the one person going to receive and the manna or grace for every members of your family, for you, your children and for parents and for every members. நான் சொல்றது சரியா? What I am saying is right or not? உங்களுக்குரிய கிருபையை மட்டும் நீங்க எடுத்துட்டு போய்ட்டா அங்க வீட்டுல இன்னொரு ஆள் இருக்கு, இன்னும் 4 பேர் இருக்கிறான். ரட்சிக்கப்படாதவர் இருக்கான், ரட்சிக்கப்பட்டவர் இருக்கிறான், அபிஷேகம் பெற்றவர் இருக்கிறான், பெறாதவர் இருக்கிறான். இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு இந்த மன்னா காணாது. இந்த கிருபையை வச்சு நீ வாழ்க்கையில போராடி ஜெயிக்க முடியாம தடுமாறுற. If you obtain the grace only for you and when you go back to your family there may be unsaved people in the family and so the grace that you have received is not sufficient for them. நான் சொல்றது சரியா? And what I say is right or not? மன்னாவை நீங்க ஃபில் பண்ணுங்க, நிரப்புங்க, கேட்டு வாங்கி கொள்ளுங்க. Now let us all receive the grace for every members of the family. எத்தனை பேர் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள்? How many are going to receive now? ஷார்ப்பா 2 minutes தான். Only 2 minutes. இந்த 2 நிமிஷத்துல உன் குடும்பத்துக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். And within 2 minutes receive the grace needed for your family. உன் ஊழியத்துக்கு ஜீவியத்துக்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள். And receive the grace needed for your ministry and life.
அநேக சகோதரிகளுக்கு குடும்பத்துக்குரிய அபிஷேகம் இல்லாதனாலதான் அந்த குழப்பம் உண்டாகுது. And many sisters do not have the anointing pertaining to the family, so there are confusions in the family. அநேக பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைகளுக்குரிய அபிஷேகம் இவங்களுக்கு இல்ல. And many parents do not have anointing to lead your children, and so you are not able to run. இவங்க நல்ல ஆவிக்குரியவங்க. And they are good spiritualists. இவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. And they are good spiritual in life. பட் பிள்ளைகளை பார்த்தா தலைகீழா இருக்கு. But when you look into the children, they will be upside down. சகோதரன் ஆவிக்குரியவனா இருப்பான், சகோதரி ஆவிக்குரியவனா இருப்பா. ஆனா புருஷனோ மனைவியோ அங்க ஆவிக்குரியவங்களா இல்லன்னா இந்த கிருபையை வச்சு, இந்த கொஞ்ச கிருபையை வச்சு இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நிறைவான கிருபையை பெற்றுக்கொள்ளணும் நான் இப்ப சொல்லிட்டேன். And the children may be good spiritual people, but father and mother will not have enough grace, and so I'm asking you to receive the enough and sufficient grace. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? Can you understand? கீழ்ப்படியாத புருஷன் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கலாம், உன் கூட இருக்கிறவங்க உனக்கு எதிரானவங்களா இருக்கலாம். அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேக கிருபையை இப்ப வாங்கிட்டு போ. இந்த வாரம் நீ சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். And you may have disobedient parents, children, and you receive the anointing needed to overcome them. ஆமென், ஆமென். அபிஷேகம், அபிஷேகம், சகலத்தை கீழ்ப்படுத்தும் அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகம் இல்லன்னா என் கூட வேலை பார்க்கிறவன் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, சபையில ஊழியக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இந்த அபிஷேகம் உனக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். And when you are not receiving the anointing, you will complain to others. They that are with me, my parents and children are not perfect and right. When you receive anointing, everything become perfect. சரியான ஒரு anointing இப்ப இறங்க போகுது. Now the right anointing is going to come upon us. கேளுங்கள், தரப்படும். Ask and ye shall receive. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள். And ye shall receive, that your joy may be full. ஆமென், ஆமென். நான் ஜெபிக்கும் போது When I pray, இந்த கன்வென்ஷன்ல 5000 பேர் நம்ம சண்டே சர்வீஸ்ல கூடுவாங்க. and in convention 5,000 people will gather for a service. நமக்கு இப்ப ஊழியக்காரங்க 98 ல இருந்து 101 ஆயிருக்கு. And so now 99 is raised to 101 servants of God. நான் அப்படிதான் கேக்குறேன். ஆண்டவரே 5000 விசுவாசிகளுக்கும் 100 ஊழியர்களுக்கு தேவையான அபிஷேகத்தை தாங்க. I am asking unto God and give anointing needed for 100 servants of God and 5,000 believers. இன்னும் ஒரு சான்ஸ். One chance. எதுக்கெல்லாம் அபிஷேகம் வேணுமோ இப்ப கேளு. Now ask for anointing whichever part you need. எதுக்கெல்லாம் அபிஷேகம் வேணும்னு உன் மைண்ட்ல இப்ப போராடுதோ அதுக்கெல்லாம் ஒரு அபிஷேகத்தை கேளு. For what all things anointing is needed, your mind urges, ask unto him. ஹalleluya. கிருபையின் நேரம், An anointing of grace, அபிஷேகத்தின் நேரம், an anointing of cloud. நிரப்பப்படும் நேரம். This is the anointing to be filled.
இப்போ இப்போ உட்கார்ந்துகிட்டு மௌனமா இருந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு போனீன்னா உன்னால எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது. And if you sit silently and if you meditate something and you cannot encounter anything. இப்ப ஃபில் பண்ணிட்டு போ, நீ ஃபேஸ் பண்ண மாட்ட, எல்லாத்தையும் தெய்வம் ஃபேஸ் பண்ணுவாரு. Now you fill yourself and move and you will not face and God shall face you. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாவே ராஜஜெயம் எங்கள் ஜெயமே. 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 ஆமென். ஹல்லேலூயா. மைமையின் தேவனே, உடைய மைமையின் சமூகத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சில நாட்கள்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்தி இந்த விசுவாச பாதையில் பிரசித்தமான ஜீவத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை இறக்கம் பெரிதா இருக்கபடியாக ஸ்தோத்திரம். ஜீவன தேசத்திலே ஜீவன தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது இந்த நாளையும் தந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. காலையில் நடந்த ஆராதனையெல்லாம் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தி இரண்டாவது ஆராதனை துவக்கவும் முடியும் நீரா இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறோம். பாட்டின் பகுதியை ஆவிக்குள்ளாய் மாற்றி தந்தி தடைகளெல்லாம் நீக்கி கொண்டதான தேவ ஜனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய பிரத்யட்சமான கிரியைக்காய் ஸ்தோத்திரம். ஜனத்தினுடைய நிலவரத்துக்கு ஏற்றமாய் கத்தர் ஆண்டரே உடைய ஜனத்தை ஆத்தி தேற்றி அரவணைத்து துக்கம் கவலை பாரங்களாம் நீக்கி சந்தோஷ சமாதான இழைப்பார்களோடு தேவ சமாதானத்தை பெற்று கடந்து செல்ல நீர் உடைய ஜனத்துக்காக இறங்கி ஆண்டவரை கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வானத்தின் ஆண்டவரே மன்னாவினால் நீர் எங்களை போஷிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். மறைவான மன்னாவை தந்து ஜெயத்தின் நேர் ஜெயத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியான உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கான சகல பரிசுத்தங்களுடைய ஆராதனையும் பொருட்படுத்த நாமத்தை மயப்படுத்தும் ஊழியங்களெல்லாம் கர்த்தர் பொருட்படுத்தி செய்யும். எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லா துதிகணம் என்னை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே.